ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் ஒன்றா கலந்துடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். கூடவே 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். கூடவே நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரவை ஊறி வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும், அதனால் தண்ணி மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஓடிடுச்சுங்க. மாவு பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி தான் கலந்துருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சு பாருங்கள். இந்த ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள், தோசை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்துடுச்சு. நல்லா மொறுன்னு ரவா தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.